தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் 40 பேர் நியமன முறைகேடு தொடர்பாக உள்ள வழக்கில் வரும் 8ஆம் தேதி நீதிபதி ஜெயச்சந்திரன் விசாரணைக்கு பல்கலைக்கழகத்திற்கு வருவதாகவும் இந்த முறைகேடு விசாரணையில் தியாகராஜன் பெயரும் உள்ளதால் வழக்கு விசாரணைக்கு இடையூறாக இருக்கும் என்று அவர் நீக்கம் செய்யப்பட்டதாகவும் பொறுப்பு துணைவேந்தர் சங்கர் தெரிவித்துள்ளார். வருகின்ற 8ஆம் தேதி மாண்புமிகு நீதி அரசர் எம் ஜெயச்சந்திரன் அவர்கள் ஆளுநர் அவர்களின் அறிவுறுத்துதலின்படி 8ஆம் தேதி வருவதாக என்னிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நான் பேசினேன். 8ஆம் தேதி என்கொயரி வர்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த அடிப்படையில் அந்த 40 பேராசிரியர் பெருமக்களில் மேனாள் பதிவாளர் சி தியாகராஜன் இருப்பதால் அந்த என்கொயரிக்கு சில இடர்பாடுகள் ஏற்படும் என்ற நோக்கில் அவரை விடுவித்து முனைவர் வெற்றி செல்வனை பதிவாளர் பொறுப்பில் அமர்த்தி இருக்கிறேன். அதிலும் எந்தவித விதி மீறல்களும் இல்லை என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் அறையின் பூட்டை உடைத்து புதிய பதிவாளர் பொறுப்பேற்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொறுப்பு துணைவேந்தர் சங்கர் மற்றும் பொறுப்பு பதிவாளர் தியாகராஜன் இடையே கருத்து வேறுபாடு நிலவும் நிலையில் இருவரும் மாறி மாறி பொறுப்பு நீக்கம் செய்து உத்தரவு பிறப்பித்துக் கொண்டனர். இந்த சூழலில் இன்று புதிய பதிவாளராக பொறுப்பு துணைவேந்தர் சங்கரால் அறிவிக்கப்பட்ட வெற்றி செல்வன் பதவியேற்பதற்கு முன்பாக பதிவாளர் அறை பூட்டப்பட்டது. பழைய பதிவாளர் தியாகராஜன் அறைக்கு வெளியே காத்துக் கொண்டிருந்தார். துணைவேந்தர் அறையில் வெற்றி செல்வன் இருந்தார். இதனால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவிய நிலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. தொடர்ந்து போலீஸ் பாதுகாப்புடன் பதிவாளர் அறையின் பூட்டை ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் உடைத்தனர். வெற்றி செல்வன் புதிய பதிவாளராக பொறுப்பேற்றுக் கொண்டார். ஏதோ சிறுபிள்ளைத்தனமான செயலாக நான் கருதுகிறேன். இப்படி ஒரு துணைவேந்தர் பணிகளை கவனிக்க ஆளுநர் அவர்கள் மேதகு ஆளுநர் அவர்கள் பதிவாளர் பொறுப்பு அவர்களுக்கு கடிதம் வழங்கப்பட்டு என்னால் அந்த ஆணை வழங்கப்பட்டு துணைவேந்தர் பணிகளை கவனிக்க நியமிக்கப்பட்ட அவர் தன்னிச்சையாக தான் துணைவேந்தர் அல்லது அதற்கு மீறிய சர்வாதிகாரம் படைத்தவன் என்கின்ற போக்கு. ஆனால் இது போன்ற ஒரு கேலிக்கூத்தான எந்த ஒரு உயர்கல்வி நிறுவனத்திலும் பல்கலைக்கழகத்திலும் நடக்காத ஒரு கேலிக்கூத்தான நிகழ்வை செய்திருக்கிறார். அதுவும் டிவிஎஸ் வழக்கு விசாரணை முடிந்து அந்த அறிக்கை தராமல் அதை அப்படியே வைத்துக்கொண்டு எங்களை எல்லாம் ஒரு அவச்சொல்லுக்கு ஆளாக்கி வருகிறார்கள். உண்மையிலேயே 2.5 ஆண்டு காலம் நேற்று முன்தினத்துடன் நான் பதிவாளராக பதவியேற்று முடிந்திருக்கிறது. ஒரு சிறு அப்பழுக்கற்ற பணியினை இந்த பல்கலைக்கழகத்துக்காக ஆற்றியிருக்கிறேன். ஒருபோதும் அந்த அவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு முற்றிலும் பொய்யானது. இதனையே ஒரு காரணமாக காட்டி இது போன்ற ஒரு செயலில் ஈடுபட்டு இருப்பது வேதனைக்குரியதாக இருக்கிறது. அதுவும் இன்று தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக ஒரு உயரிய விழா நடக்கக்கூடிய இந்த நல்ல வேளத்தில் தமிழ் வளர்ச்சித்துறையின் கீழ் இயங்கக்கூடிய இந்த பல்கலைக்கழகத்தில் இப்படி ஒரு வேதனைக்குரிய நிகழ்வு